வணக்கம் நண்பர்களே. இல்லம் தேடி கல்வியில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எக்ஸாம்ஸ் நடந்துகிட்ருக்கும். மெயின் எக்ஸாம். இதில் நிறைய பேருக்கு திரும்ப மெயில் வருமா, மெசேஜ் வருமா அப்படிங்கிற டவுட்ஸ்லாம் இருக்குது. 2வது செகண்ட் பேஜ் நம்மளை கூப்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டும் எண்ணங்கள் எல்லாருக்குமே இருக்குது. அதாவது நேற்று வரையுமே எங்கள் பிளாக்கில் ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா மெயில் வந்துடுச்சு. பட் எந்த பிளேஸு, எந்த ஸ்கூலு அப்படிங்கிறது மெயிலில் ரிசீவ் ஆகாமலே இருந்தது. இன்றைக்கி காலையில் ஒரு சிஸ்டருக்கு கரெக்டாக 11 போல் திரும்ப ஆஃப்டர்நூனுக்கு தான் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு மெயில்ஸ் வந்திருக்கு. ஸோ அது மாதிரி உள்ளவங்களுக்கு இனிமேல் டைம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஸோ அவ்வளோதான். மெயில் நமக்கு வரல அப்படின்னா, ஃபஸ்ட் எக்ஸாம் நீங்கள் எழுதி உங்களால் செகண்ட் எக்ஸாமுக்கு மெயில் எதுவும் ரிசீவ் ஆகலை அப்படின்னா நீங்கள் இதுக்கு ஆப்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணிக்கணும். பர்டிகுலராக இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ நானுமே ஃபஸ்ட் எக்ஸாம் அட்டன் பண்ணேன். பட் எனக்கு மெயில் எதுவுமே ரிசீவ் ஆகலை. பட் எங்கள் பிளாக்லேயே வேறு ஒருத்தவங்களுக்குலாம் மெயில் ரிசீவ் ஆகி அவங்க அன்றைக்கி எக்ஸாம் எழுத போயிட்டு வந்தாங்க. ஸோ உங்களுக்கு மெயில்ஸ் எதுவும் இன்ன வரையும் ஃபஸ்ட் எக்ஸாம் May 29 எக்ஸாம் எழுதினவங்களுக்கு இன்ன வரையும் மெயில் எதுவுமே ரிசீவ் ஆகலை அப்படின்னா அவ்வளோதான். நமக்கான வாய்ப்பு ஃபஸ்ட் எக்ஸாம் எழுதி நான் எனக்கு இன்க்ளூடிங் நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா, நான் எக்ஸாம் நல்லா தான் பண்ணேன். ஆனால் ஏன் எனக்கு மெயில் வரல அப்படிங்கிறதே எனக்கே ஒரு மாதிரியாக தான் இருக்குது. அது என்ன ரீசன், எதை வச்சு எடுத்தாங்க என்னங்கிறது கரெக்டாக தெரியலை. ஆலிஸ்வெல் எல்லாமே நல்லதுக்குன்னு நினச்சிப்போம். அடுத்து இது மட்டும் கிடையாது. இன்னும் நிறைய வாய்ப்புகள் கட்டாயம் கிடைக்கும். நம்மளோட திறமையை வெளிப்படுத்துறதுக்கு உண்டான சூழ்நிலை கிடைக்கும். அதில் நம்ம பெஸ்ட்டை கொடுப்போம். ஸோ உங்களுக்கு May 29 நீங்கள் எக்ஸாம் எழுதிருக்கீங்க, உங்களுக்கு மெயில் எதுவுமே ரிசீவ் ஆகலை அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சது. நமக்கு இனிமேல் மெயிலுக்கும் நமக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ அதனால் அடுத்து என்ன வேலை, இல்லம் தேடி கல்வி ஸ்கூலு June 10 ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா? ஸோ பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது அதில் பிஸி ஆகிடுவோம். அடுத்தடுத்து ஏதாவது வாய்ப்புகள் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்ருங்க. நான் கட்டாயம் அப்டேட் பண்ணுவேன். நானுமே அந்த ஸ்கீம்ஸில் இருந்துகிட்ருக்கேன். அதனால் எனக்கு தெரியும். நான் சொல்கிற தகவல் உண்மையானதாக தான் இருக்கும். ஸோ அடுத்து இதில் மெசேஜே இன்ன வரையும் வரல அப்படிங்கிறவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, அவங்களுக்கு மெசேஜ் வருமா, வெயிட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்குறீங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிறைய ஆட்கள் தேவைப்படுறாங்க. ஸோ அதுக்குண்டான ஆட்களை நாங்கள் எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். மொத்தம் 8209 போஸ்டிங் கிட்ட சொன்னாங்க. அதுக்கு ஐடிகே வாலண்டியர்ஸை மட்டும் எடுக்கலை. அதர்ஸும் மற்ற கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக முடித்தவங்களையும் எடுக்கிறாங்க, ஐடிகே வாலண்டியர்ஸையும் எடுக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஃப்யூச்சர்லேயும் நிறைய இடங்கள், நான் போன வீடியோஸ்லேயே அப்லோட் பண்ணியிருப்பேன். போன வீடியோவுக்கு முந்தின வீடியோலாம் நிறைய ஆட்கள் தேவைப்படுகிறாங்க. அதனால் மறு தேர்வு நடத்த வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லியிருந்தது. எங்கள் பிளாக்கில் சொன்னதை வச்சு நான் உங்களுக்கு அந்த தகவலை ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் பேஜ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. அவங்க கன்ஃபார்ம் பண்ணலை, பட் சொல்லியிருக்காங்க. மறுவாய்ப்பு, அதாவது நிறைய ஆட்கள் தேவைப்படுறதால மறுவாய்ப்பு வழங்க முடிவு பண்ணியிருக்கிறதா அந்த கல்ட்ரான் நிறுவனம் முடிவு பண்ணியிருக்கிற மாதிரி தான் அவங்க சொன்னாங்க. அது அதிகாரப்பூர்வ உண்மையாக திடீர்னு கூட அவங்க அதை ஸ்டாப் பண்ணி போஸ்ட்பான் பண்ணி வச்சிடலாம். இல்லை திரும்ப கூட கேண்டிடேட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு திரும்ப செகண்ட் பேஜுக்கு இது மாதிரி மெசேஜ் மூலயமா லிங்க் அனுப்பி எக்ஸாம் எழுத சொல்லி அவங்களுக்கு இது மாதிரி மெயின் எக்ஸாம் வைக்கலாம். இதை முழுக்க அந்த கல்ட்ரான் கம்பெனி அந்த நிறுவனம் என்ன முடிவு பண்ணுதோ அதை பொறுத்தது தான். நம்ம அதுதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு அதையே வெயிட் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கக்கூடாது. அதுக்காக வராது அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமாகவும் விடக்கூடாது. எப்பவும் போல் நீங்கள் மெயில்ஸு, மெசேஜ் எல்லாத்தையுமே பார்த்துட்டே இருங்க. குரூப்பில் ஐடிகே வாலண்டியர்ஸ் குரூப்பில் எப்போவுமே ஆக்டிவாக இருங்க. ஏன்னா இப்போ ஒரு சிஸ்டருக்கு வரலைனாலும் இன்னொரு சிஸ்டருக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை குரூப்பில் போடுவாங்க. அப்படிங்கும்போது நமக்கும் வந்திருக்குமோ என்னவோன்ட்டு நமக்குள்ளேயே ஒரு அவேர்னஸ் வரும். அதனால் எப்போவுமே ஐடிகே குரூப்பில் ஆக்டிவாக இருங்க. மெசேஜை எப்போவும் செக் பண்ணுங்கள், மெயில்ஸை எப்போவும் செக் பண்ணுங்கள். செகண்ட் சான்ஸு நமக்கு கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்பு இருக்கான்னா இருக்குன்னு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட் எக்ஸாம் எழுதி இப்போ மெயில் வரல இல்லையா, நமக்குன்னு சொல்லலை, ஃபஸ்ட்டு எக்ஸாமுக்கே மெசேஜ் வராமல் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு அடுத்த வாய்ப்பு கொடுக்கறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதனால் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் எப்பவும் போல் மெசேஜ், மெயில்ஸு குரூப்லலாம் ஆக்டிவாக இருங்க. நமக்கு ஃபஸ்ட் எக்ஸாம் எழுதிட்டு நமக்கு மெயில் வராமலாம் இருக்கும் இல்லையா, ஸோ அவங்களுக்கு செகண்ட் சான்சஸ் கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியல. மேபி கல்ட்ரான் நிறுவனம் என்ன முடிவு பண்ணுது அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ
எப்போவுமே நம்ம சாதாரணமாக மெயில் குரூப் எல்லாத்துலேயும் ஆக்டிவாக இருங்க. இன்ன வரை எந்த வித மெசேஜும் வராதவங்க கொஞ்சம் இன்னும் கவனமாக பாருங்கள். ஏன்னா அடுத்து மறுவாய்ப்பு வழங்கப்படும்னு சொன்னதால் நம்ம ஃபஸ்ட் எக்ஸாம் எழுதிட்டோம், நமக்கு செகண்ட் மெயில் வரல. ஸோ நம்மளை திரும்ப பயன்படுத்திக்குவாங்களா என்னங்கிறது கேள்விக்குறி தான். ஆனால் அடுத்த வாய்ப்பு வழங்கப்படும், இன்னும் ஆட்கள் தேவைப்படுறாங்க, கண்டிப்பாக நாங்கள் ஆட்களை எடுப்போம்னு சொன்னதால் இந்த மெசேஜே வராமல் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க விழிப்புணர்வாக இருக்கணும், அவங்க இன்னுமே கூர்மையாக மெசேஜை கவனிக்கணும், மெயிலில் பார்க்கணும், குரூப்பில் ஆக்டிவாக இருக்கணும். ஸோ அவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும், நம்மளுமே கவனமாக தான் இருக்கணும். அடுத்து மெயில் சப்போஸ் மேபி நடக்கலாம் இல்லையா. ஸோ எல்லாமே வெயிட் பண்ணி பார்ப்போம். எக்ஸாம்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. ஒரு சிஸ்டர்ஸ் ரொம்ப ஈஸிங்கிறாங்க, ஒரு சிஸ்டர் ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்ததாங்க. ஏன்னா எப்படி நம்ம ஃபஸ்ட் எக்ஸாம் எழுதணுமோ எல்லாேருக்கும் ஒரே மாதிரி கொஸ்டின்ஸ் கிடையாது, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வேரியேஷனாக இருந்தது. அதே மாதிரி தான் சில பேர் ஈஸிங்கிறாங்க, சில பேர் கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக கஷ்டமாக கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அவங்களோட மைண்ட் செட்டிங்கை அவங்களோட மென்டாலிட்டியை பொறுத்தது. அதை நம்ம வந்துட்டு ஈஸி கஷ்டம்னு சொல்லிக்க முடியாது. உங்களுக்கு கஷ்டமாக தெரியாது, எனக்கு ஈஸியாக தெரியலாம், எனக்கு கஷ்டமாக தெரியறது உங்களுக்கு ஈஸியாக தெரியலாம். ஸோ அப்படி தான். அதனால் கொஸ்டின்ஸ் வந்துட்டு ஓவராலாக ஓகே, ஒரு சில பேர் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மொத்தம் 50 கொஸ்டின் கேட்டிருந்தாங்களாம். அதில் வந்து 10 ஆங்கிலம், 10 கணிதம், 30 கொஸ்டின் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டைமிங்கும் சைடில் ஸ்க்ரீனில் ஓடிட்டே இருந்தது. ஒரு சில இடத்துலலாம் நம்ம எப்படி ஃபஸ்ட்டு எக்ஸாம் எழுதும்போது டிராஃபிக் சோர்ஸ்ன்னு சொல்லிட்டு சில பேருக்கெலாம் நின்றுடுச்சு. சாயந்தரம் 4 மணி வரையுமே சில பேருக்கு அட்டன் பண்ண முடியல. அதுக்கப்புறம் லிங்க் ஓப்பன் பண்ணி பார்த்தா க்ளோஸ்டுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனை வந்ததில்ல. அதே ப்ராப்ளம் கிட்டத்தட்ட ஒரு சிலருக்கு ஒரு சில சென்டரில் அதே ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. எரர்னு சொல்லிட்டு ஸ்டாப் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆகி திரும்ப வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ கொஸ்டின் ஈஸியும் இல்லை, கஷ்டமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்லியிருந்தாங்க. அதான் அவங்கவுங்க மென்டாலிட்டியை பொறுத்தது. கொஸ்டின்ஸ் இவ்வளோ தான், 10 ஆங்கிலம், 10 கணிதம், 30 கம்ப்யூட்டர் பேஸ்டாக இருந்தது அப்படின்னாங்க. கொஞ்சம் டெக்னிக்கல் எரர்னு சொல்லிட்டுலாம் வந்துச்சு அப்படின்னாங்க. எது எப்படியோ எழுதினவங்க நல்லபடியாக செலக்ட் ஆகி அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போங்க. பெஸ்ட் ஆஃப் லக். இனிமேல் எல்லாமே நல்லா தான் நடக்கட்டும். எழுதலை, மெயில் வரலை அப்படிங்கிறவங்க கட்டாயம் வருத்தப்பட வேணாம். நம்ம இந்த பிள்ளைங்களுக்கு நம்ம பிள்ளைங்களாம் நினச்சி அவங்கள பாவித்து சொல்லி கொடுக்கறதே பெரிய இதெல்லாம் கிஃப்டட். எல்லாருக்குமே இந்த வாய்ப்பு கிடைக்கிறது இல்லையா. எத்தனையோ பேர் படிச்சுட்டு இருக்காங்க. பட் சில பேர் சொல்லுவாங்க, என்ன 1000 ரூபா சம்பளத்துக்கு இவ்வளோ இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு புரியலை. இந்த 1000 ரூபா சம்பளமாக இருந்தாலும் அதில் ஆத்மார்த்தமாக எத்தனையோ பேர் நம்ம வேலை பார்த்துட்ருக்கோம். பசங்களை எல்லாத்தையும் நம்ம பசங்களாக நினச்சி ஒரு நாள் பார்க்கலன்னா கூட ஒரு மாதிரி ஃபீல் ஆகி எத்தனையோ ரொம்ப டெடிக்கேட்டடாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. அதனால் நம்மளோட உழைப்புக்கு கண்டிப்பாக உண்டான உயர்வு கிடைக்கும். இப்போ கிடைக்காம இருக்கலாம், காலம் தாழ்த்தினாலும் கண்டிப்பாக கிடைச்சிரும். அதனால் அடுத்து நமக்கு பெஸ்ட்டாக ஏதோ ஒன்று கிடைக்க போகுது அப்படிங்கிற ஹோப்போடு எல்லாருமே ஓடிக்கிட்டே இருங்க. இந்த சுத்தமாக மெசேஜே வராதவங்க கொஞ்சம் கவனமாக எல்லா மெயிலும் மெசேஜு குரூப் எல்லாத்துலேயும் ஆக்டிவாக இருங்க. ஃப்யூச்சரில் இல்லம் தேடி கல்வி சம்மந்தமாக எந்த அப்டேட் வந்தாலும் கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன். நானும் அந்த ஸ்கீமில் இருக்கிறேன் அப்படிங்கிறதால அதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரியும். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் போகிற அனைத்து வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இந்த வீடியோ பார்க்குறவங்க எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மற்ற சிஸ்டர்ஸ், ஏன்னா மேபி செகண்ட் பேஜ் போகிறவங்களும் ஃப்யூச்சரில் இந்த வீடியோஸ் பார்க்கலாம், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் பேஜுக்கு சப்போஸ் மெசேஜ் வந்து எல்லாருமே அட்டன் பண்ணி போகும்போது அவங்க அந்த வீடியோஸ்லாம் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு இப்படி தான் அப்படிங்கிற ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். அதுக்காக யாராவது எக்ஸாம் எழுதியிருந்தீங்க அந்த வீடியோஸ் பார்க்குறவங்க அப்படின்னா உங்களோட கருத்துக்கள் என்னங்கிறத பதிவிடுங்க. எப்படி இருந்தது எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. பார்க்குற மற்ற சிஸ்டர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான், இந்த விஷயத்தை தான் சொல்லணும்னு நினச்சேன். பி ஹோப், நம்பிக்கையை விட்டுறாதீங்க. மெயில் வரலையே நமக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வருத்தப்பட வேணாம். நல்ல ஒரு எதிர்காலம் எல்லாருக்குமே காத்துட்ருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையோடு எல்லாருமே ஓடிட்டே இருப்போம். நன்றி, வணக்கம்.